السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العليم. أبي أمامة رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள், குதுபுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் ரஹமத்தே வருக என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் யாராலும் வாழ முடியாது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுக்கு 90 ரஹமத் இருக்கிறது, 100 ரஹமத் இருக்கிறது. 99 ரஹமத்தை தன் பக்கம் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு ரஹமத்தை மட்டும்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். அந்த ரஹமத்தை கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு ரஹமத்து இல்லை என்றால் இந்த உலகமே இருக்காது, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ரஹமத்து என்பது அவசியம். அந்த அவசியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானை 3ஆக பங்கு போடுவார்களாம். ரமலானை 3ஆக பங்கு போடுவார்களாம். 1 ரஹமத்து, 2வது மக்ஃபிரத்து, 3வது நரகம் சொர்க்கம். ரஹமத்து இருந்தால்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நரகத்திலிருந்து விடுதலையாக்கி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 நாள் என்பது ரஹமத்தோடி 10 என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் திருமறையை இப்படி சொல்வான் அல்லவா: யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னுள்ள இருந்தவர்கள் மீது எது கடமையாக்கப்பட்டதோ அதைத்தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்முடைய முன்னுள்ள சமுதாயத்துக்கு நோன்பு என்பது கடமையாக இருந்தது. அதே நோன்பைத்தான் அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாக வைத்திருக்கிறான். அந்த நோன்பில தான் நிறைய ரஹமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான். அதுல முதல் ரஹமத்து என்ன தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் எத்தகையவை என்றாலும்
அந்த மாதத்தில் இறங்கப்பட்டதுதான் ஒரு சிறப்புக்குரிய ரஹமத் என்றால் அது குர்ஆன் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த குர்ஆன் என்பது சில நபர்களை வழிநடத்தும், சில நபர்களை வழிகட்டுக்கு கொண்டு போகும். நாம் குர்ஆனோடு தொடர்போடு இருந்தால் அந்த ரஹமத்தோடைய வாடை நம் மீது பட்டு, நம்முடைய குடும்பத்து மீது பட்டு ரஹமத்தோடைய வாசலுக்கு செல்லலாம். குர்ஆனை புறக்கணித்து ஏதோ நேரத்துக்கு ஓதி, ஒரு கடமைக்காக வேண்டி ஓதி, அந்த குர்ஆனை சரியான முறையை பயன்படுத்தவில்லை என்றால் நம்முடைய பாதை நரகத்துடைய பாதையாக இருக்கும், வழிகட்டு பாதையாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்கள், எப்படி மாறினார்கள்? 1000 சிகப்போட்டைக்கு ஆசைப்பட்டு, சிகப்பு ஒட்டகம் என்பது விலை கூட. அதனால சவுதி அரேபியால போய் பார்க்க சிகப்பு ஒட்டகம் அப்படின்னா அதுக்கு என்பது ரேட்டு, தனி ரேட்டு. அந்த ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலையை வெட்டுவதற்கு முன் வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களை மாற்றியது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள். 2 நபர்களை பார்த்தார்கள், அபூ ஜஹலையும் பார்த்தார்கள், உமரையும் பார்த்தார்கள். அபூ ஜஹல் குப்பரப்படுத்து தூங்கிட்டு இருந்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுன்னத்தான முறையில் படுத்து கிடந்தாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், 2 நபர்களுமே தேவைதான், அபூ ஜஹலும் தேவைதான், உமரும் தேவைதான். ஏன்னா வீரத்தில் சிறந்தவர்கள், செல்வாக்கில் சிறந்தவர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், ஹிதாயத்தை கொடுப்பதாக இருந்தால் உமருக்கோ அல்லது அபூ ஜஹலுக்கு கொடுப்பாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த ஹிதாயத்து யாருக்கு கிடைத்தது என்றால் ஷைத்தானை போல குப்பர படுத்து கிடந்த அபூ ஜஹலுக்கு கிடைக்கவில்லை. சுன்னத்தான முறையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படுத்து கிடந்தார்கள். அந்த சுன்னத்தான முறையில் படுத்து கிடந்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு போட்டு ரஹமத்தான குர்ஆனை கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாறு சொல்லுகிறது. அப்ப ரஹமத்து என்பது அவசியம். ரஹமத்து இல்லாம இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் கருணை என்பது நம்மளுக்கு தேவை. நரகத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னோட ரஹமத்தான பார்வையை கொண்டு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவாயாக. 500 வருடம் காலமாக ஒருத்தர் பாவம் செஞ்சார். 500 வருடம் அல்லாஹ்ட்ட கேட்டாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனா கடைசியில அவரு நரகத்துக்கு போறாரு. நரகத்துக்கு போகும்போது அல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிறான், ஏப்பா நரகத்துக்கு போறேன்? அப்ப அல்லாஹ் கொடுத்ததை அனைத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் கொடுத்தது அனைத்தையும் சொல்லி காட்ட அவர் சொல்லுகிறார், இது உன்னோட ரஹமத், இது உன்னோட கருணை, இது உன்னோட கிருபை. உன்னோட ரஹமத், உன்னோட கிருபை இல்லாமல் எதுவுமே செயலாக முடியாது யா அல்லாஹ் என்று கடைசியாக வார்த்தை, உன்னோட ரஹமத் தான் எல்லாமே என்னை அடக்கியது என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப ரமலானுடைய மாதம் என்பது ஒரு ரஹமத், நம்மளுக்கு வழங்கிய ஒரு ரஹமத். எந்த சமுதாயத்துக்கும் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவருடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது, ஷைத்தான்களுக்கு வழங்கெடுக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அப்ப ரமலான் என்பது முதல் 10 நாள் என்பது ரஹமத்தை பெறக்கூடிய ஒரு நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள்.
இந்த ரமலான்ல தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அது குர்ஆன் என்பது ஒரு மகத்துவம் மிக்கது. எந்த அளவுக்கு என்றால், கால சமீஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு இக்ராஹுல் வல் குர்ஆனு ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களிடம் கேட்டதாக அறிவிக்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அந்த குர்ஆனை ஓதினால் நிச்சயமாக கியாமத் நாளில் அது பரிந்துரை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ குர்ஆன் என்பது இந்த ரமலானுக்கு ஒரு ரஹமத்து, வர பிரசாதம் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கினான். அந்த குர்ஆன் எப்படியாப்பட்டது? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக இது கண்ணியமான ஒரு குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபீ கிதாபி மக்னூன், இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு புத்தகம், பாதுகாக்கப்பட்ட ஒரு புத்தகம். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சுத்தமானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொடாதீர்கள். சமீபத்தில் ஒரு செய்தி, சில நபர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், குர்ஆனை யார் வேண்டாலும் தொடலாம், எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் குர்ஆனை தொடலாம் என்று சொல்கிறார்கள். மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சுத்தமா இருந்தா தான் குர்ஆனை தொடணும், சுத்தம் இல்லாம குர்ஆனை தொடக்கூடாது. ஒருவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர் குளிப்பு என்பது சரியான முறையில் குளித்ததுக்கு அப்புறம் தான் குர்ஆனை தொழுகணும். ஒரு பெண்ணுக்கு தொழுகை இல்லாத நேரம், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை எடுத்து ஓதக்கூடாது, திக்ர் செய்யலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. அவர்கள் குர்ஆன் ஓத முடியாது விட்டாலும் கூட அவர்கள் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக திக்ர் செய்யலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி, இப்படி போன்ற நிறைய திக்ர்கள் இருக்கிறது, கலிமாக்கள் இருக்கிறது, அதை ஓதிக் கொள்ளலாம். ரமலானுடைய மாதத்தில் சில பெண்களுக்கு தொழுகை அல்லாத இருக்க நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? தயவு செஞ்சு அந்த பாவத்தை மட்டும் செய்யாதீங்க. குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு தரித்திரியும் அதுதான். சுத்தம் இல்லாம ஒரு பெண் என்பது தொழுகையுடைய நாலு விடுபட்டு போய் தொழுகை அல்லாத நாளாக இருக்கும் போது பெண் என்பவர்கள் அந்த குர்ஆனை எடுத்து தொடவே கூடாது. ஒளி இல்லாம குர்ஆனை தொட மாட்டோம். அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த குர்ஆன் என்பது எத்தனை நபர்களை வழிநடத்தியது தெரியுமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள செய்தியை நீங்க சொல்லுங்களே என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, நீ அதிகமாக குர்ஆனை ஓதுவா, குர்ஆனை அதிகமாக ஓதிவா. குர்ஆன் என்பது நாளைக்கு மறுமையில் பரிந்துரை செய்யப்படும். அந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அருள் வளம், அது ஒரு ரஹமத் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குர்ஆனை நம்ம என்ன செய்யணும்? ரமலானுடைய மாசத்துல மட்டும்தான் ஓதணும் என்ற கட்டாய கடமை அல்ல. அந்த குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடராக இருக்க வேண்டும். அந்த குர்ஆனோடு தொடர்பு யார் அதிகமாக வைத்துக் கொள்கிறார்களோ நாளைக்கு மறுமையில் அந்த குர்ஆனுக்கு கண் கொடுக்கப்படும், வாய் கொடுக்கப்படும். அந்த குர்ஆன் மறுமையில் பேசுவோம், யா அல்லாஹ், எல்லா நேரத்தையும் செலவழித்து உன்னுடைய புனிதமான நாளை கண்ணியப்படுத்தும் விதமாக தன்னுடைய தூக்கத்தை விட்டு, தன்னுடைய பசியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு உனக்கு பிடித்தமான ரஹமத்து நிறைந்த அந்த நாளில் உன்னுடைய கலாமை, உன்னுடைய அருளாளன் நீ வழங்கப்பட்ட வேதத்தை அவர்கள் ஓதினார்கள். அந்த ஓதுவதின் காரணமாக அந்த குர்ஆன் என்பது அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்படும். குர்ஆனை சொல்லும், கபர்ல சொல்லும், ஏய் வராத போ. அவர் யாரு தெரியுமா? கண்ணியமான நாளை கண்ணியப்படுத்தினார், அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தினார், அந்த குர்ஆனை ஓதினார்.
இரவு பகலுமாக ஓதினார். அந்த ஓதுவதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை கொண்டு கபருடைய நெருக்கத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய குடும்பத்தை 3ஆக பிரித்து குர்ஆன் ஓதுவதில் அதிகமாக ஆர்வப்படுத்துவார்கள். ஏன் தெரியுமா? அபூ ஹுரைரா சொல்லுவார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அதிகமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் முதல் ரஹ்மத்து எது என்றால் அல் குர்ஆன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை 3ஆக பிரித்து இரவும் பகலுமாக 3ஆக பிரித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இந்த புனிதமான ரமலான் நீங்க தேடுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியாப்பட்ட குர்ஆனுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். முஸ்அல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவை அடைந்தால் அங்க நிறைய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில நபர்கள், அந்த சஹாபி அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும், எல்லா நபர்களும் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு முஸ்அல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள். ஓத ஆரம்பித்தால் சாரசாரையாக குர்ஆனுடைய சத்தம் எங்கே கேட்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்குகிறது என்று அறிந்து கொண்ட மக்கள் இஸ்லாத்துக்கு சாரசாரையாக வந்து விட்டார்கள். அப்போ ரஹ்மத்தான ஒரு குர்ஆன் என்பது ஒரு சமுதாயத்தையும் மாற்றுகிறது. சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில காபிர்களுக்கு தலைவராக இருந்தவர்கள். யாரு? சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபிர்களுக்கு தலைவராக இருந்தவர்கள். அவர்கள் மாற்றியது எது? இன்னைக்கு சமுதாயத்தில் சஅத் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் அக்பர், ஏராளமான போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள், நிறைய நன்மைகளை செய்தவர்கள். அவர்கள் மாறியது எப்படி? அந்த குர்ஆனுடைய வசனம் காது கொடுத்து கேட்டார்கள். அந்த ரஹ்மத்தான குர்ஆனை காது கொடுத்து கேட்டார்கள். அந்த குர்ஆனை கேட்டதினால் சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய காபிர்களுக்கு தலைவராக இருந்தவர்கள் அவருடைய கூட்டத்தார்கள் அனைவரையுமே இஸ்லாத்தை பக்கம் கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப குர்ஆன் என்பது ரொம்பவும் அவசியம். அதுவும் ரமலானுடைய மாசத்தில் குர்ஆன் என்பதோட தொடர்பு சாதாரண நாளில ஒரு 90%, ஒரு 50% தொடர்புல இருந்தாலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் 100% குர்ஆனோட தொடர்போடு நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த ரமலான். அதுதான் அல்லாஹ் அந்த ரமலானை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களுடைய வீடுகளை மன்னரை வீடுகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், ரஹ்மத்து நிறைந்த வீடாக நீங்கள் ஆக்குங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். ரஹ்மத்து வீடுனா எது? எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கிக் கொண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானை நற்கூலி வைத்தவர்களாக யார் நோன்பு நோக்குகிறார்களோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நாம் ரமலானாக மாற வேண்டும். ரமலான் என்பது வித்தியாசமான ஒரு விருந்தாளி என்று சொல்லுவார்கள். விருந்தாளி வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டு போவாங்க. ஆனா இது வித்தியாசமான ஒரு ரமலான். எப்படியாப்பட்ட ரமலான் என்றால் எல்லா பாவத்தையும் சுருட்டிவிட்டு போகும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய அனைத்தும் ரஹமத்தும் அருள் வளத்தையும் போட்டுவிட்டு பாவத்தை எல்லாம் சுருட்டி விட்டு போகும். அதுக்கு பெயர் தான் வித்தியாசமான ரமலான். எந்த சமுதாயத்துக்கும் நபியவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனை நபிமார்கள் வந்தார்கள், அத்தனை நபிமார்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். தௌராத் வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலானை பிறை 6 அல்லாஹ் வழங்கினார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஜபூர் வேதத்தை ரமலான் பிறை 18 வழங்கினார்.
இஞ்சில் வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை ரமலானுடைய பிறை 13 ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தான் ரஹமத்து மிக்க அந்த ரமலானிலே ரஹமத்தாக அருளப்பட்டதுதான் அல் குர்ஆன். அப்ப அந்த குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். வக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். உங்களால் முடிந்த அளவு ஓதுங்க. உங்களால் முடிந்த அளவு, உங்களுக்கு எவ்வளவு முடியும், ஒரு ஐன், ஒரு வரி, ஒரு எழுத்து உங்களால் எவ்வளவு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓதுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் சேகரிக்கப்படும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்காக வேண்டி குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். ஏன் கேட்டா அந்த ரஹமத்து அந்த ரமலான்ல மட்டும்தான் இருக்குது, வேற நாட்கள்ல இருக்காது. நீங்க ரமலான்ல குர்ஆன் ஓதுற மாதிரி நீங்க சாதாரண நாட்கள்ல வீட்டில் உட்கார்ந்தோ கடையில உட்கார்ந்தோ பள்ளிவாசல்ல உட்கார்ந்து நீங்க ஓதி பாருங்க. இந்த ரமலான்ல ஓதுற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம் எதிலுமே கிடைக்காது. அதுக்குத்தான் இந்த ரமலான் என்பது எனக்குரிய மாசம் அப்படிங்க அல்லாஹ். இந்த மாசத்தை நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான். அப்போ இந்த ரஹமத்து என்பது நம்மளுக்கு தேவை. ரஹமத்து இல்லாமல் யாராலும் வாழ முடியாது, என்ன அமலும் செய்ய முடியாது. ஆக கடைசியாக இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய புலம்புவான், யா ஹன்னார் யா மன்னார் யா ஹன்னார் யா மன்னார் யா ஹன்னார் யா மன்னார், என்னப்பா உனக்கு வேணும்? யா அல்லாஹ், நரக நெருப்பு ரொம்ப சுடுது, கொஞ்சம் மேல வந்து விட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் மேல கொண்டு வா, மேல கொண்டு வந்துட்டான். மறுபடியும் அல்லாஹ் அழைக்கிறான், என்னப்பா உனக்கு வேணும்? யா அல்லாஹ், இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன், கொஞ்சம் சொர்க்கத்துடைய வாசல் வரைக்கும் கொண்டு போனா சந்தோஷமா இருக்குமே. இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தப்பிக்க முடியாது. யாராவது ஒருவர் சிபாரிசு செஞ்சா எப்படி இருக்கும்? கழுத்துல கட்டி வைக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு, தூக்கு மேடை. நம்ம நிலைமை என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். யாருமே சிபாரிசுக்கு வரல, யாருமே இல்லை அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். அப்போ ஆக கடைசியா இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அவன் தேடுகிறான். அவன் சொல்றான், யா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் யா அல்லாஹ். சொர்க்கத்தினுடைய வாசலை பார்க்கிறான். பார்த்து அவனுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை, சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அழகான காட்சிகள் கண்ணுக்கு முன்னாடி, தேனாரும் பாலாரும் மதுவாரும் குழந்தைகளும் எல்லா நபர்களும், தன்னுடைய மனைவி மக்கள், சொந்த வந்த எல்லா நபர்களும் அந்த சொர்க்கத்தில் உறவாடி சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்குள்ளா காட்சியை பார்த்து யா ஹன்னார் யா மன்னார், மறுபடியும் சொல்றான், உனக்கு என்னப்பா வேணும்? இல்லையா அல்லாஹ், இதுவரையும் கொண்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். யா அல்லாஹ், மறுபடியும் அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான், தன்னுடைய பெயரை உச்சரிக்கிறானே என்று அவன் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட்டு உனக்கு இப்ப என்னப்பா வேணும்? யா அல்லாஹ், உள்ள கொஞ்சம் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துல இதே மாதிரி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தருவான், நம்பிக்கை இருக்கு. வாசல்ல வந்து நிப்பாட்டி அவன் கூப்பிடுறான், யா அல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு உள்ள போனா நரகத்தினுடைய நெருப்பினால் தீங்களிக்கப்பட்டவன் நான். உன்னுடைய ரஹமத்தின் பார்வையின் காரணமாக உன்னை நான் ரஹமத்தான அழைத்தேன். அந்த ரஹமத்தின் காரணமாக என்னை சொர்க்கத்தினுடைய வாசல் வரையும் கொண்டு வந்து விட்டாய். இப்போ உள்ள போகணும், சொர்க்கத்துக்கு உள்ள போகணும் அப்படின்னா எல்லா நபர்களும் என்ன நினைப்பாங்க? இவன் நரகத்திலிருந்து வந்திருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. நரகத்தினுடைய சுவடு, நரகத்தினுடைய சூடு, நரகத்தினுடைய நெருப்புடைய தன்மை என்னை உடம்புல ஆங்காங்க இருக்குது, காயங்கள்லாம் இருக்குது. அதனால யா அல்லாஹ், என்னுடைய உடம்பு ஃபுல்லா சீராக்கி
நீ உள்ள அனுப்புனண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு அவன் சொல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் ரஹமத்து, அதுக்கு பெயர் தான் ரஹமத்து. அந்த ரஹமத்து பார்வையை அல்லாஹ் அவன் மீது பார்த்தான். அந்த ரஹமத்தான பார்வையை பட்ட உடனே அவன் புனிதமாக ஆகிவிட்டான். சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது அல்லாஹ்வை பார்த்து சந்தோஷத்தோடு சிரித்துக் கொண்டு போனான். யா அல்லாஹ், உனக்கு ஈடாக எதுவுமே இல்லை, உன்னோட ரஹமத்து இல்லை என்றால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அவன் சொர்க்கத்துக்குள்ளே செல்கிறான். அப்ப ரஹமத்து என்பது நம்மளுக்கு அவசியம். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹமத்துஹு லத்தபஅக்கும் ஷயாத்தீன இல்லா கலீலா. அல்லாஹ்வின் அருளும் அல்லாஹ்வின் கருணையும் உங்கள் மீது இல்லை என்றால் உங்களில் சிலர் ஷைத்தானை போன்று மாறிவிடுவார்கள். ஷைத்தானை போன்று மாறிவிடுவார்கள். அப்ப நம்ம ஷைத்தானை போன்று மாறிவிடுவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது நம்மளுக்கு தேவை. வரஹமத்தி வசியத்துக்குள்ள ஷையின், அல்லாஹ் அனைத்தை விட மிக கருணையாளன். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, நீங்கள் செஞ்ச அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றால், இந்த ரமலானுடைய மாதம் உங்களுக்கு கண்ணியமாக இருக்கணும் என்றால் என்னை நீ கண்ணியப்படுத்துங்க, என்னைய கருணையால நீங்க அழைங்க அப்படிங்க. அல்லாஹ் ரஹ்மானன், அருளாளன், மாலிக்கல் முல்க். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் சாத், தாஹா யாசீன், காஃப் ஹா யா ஐன் சாத். இது அல்லாஹ்வுடைய வசனங்கள். அல்லாஹ்வை கண்ணியமாக அருளாளன் என்று நீங்கள் அழையுங்கள். அல்லாஹ்வை கண்ணியமாக அழைக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், பரவாயில்லை, என்னுடைய அடியான் என்னை இவ்வளவு கண்ணியமாக அழைக்கிறானே, அவன் மீது நீ ரஹமத்தை பார்வை போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்போ ரஹமத்து என்பது நம்மளுக்கு எப்போதும் அவசியம். ரஹமத்து இருந்தால்தான் இந்த உலகத்தில் எல்லா வளமும் நலமும் பெற்று நாம் சந்தோஷமாக வாழ முடியும். வஹுவ ஷஹ்ரு அவ்வலஹு ரஹமத்துஹு, முதல் 10 நாள் என்பது ரஹமத்து கருணை நிறைந்த மாதம் என்று சொல்வார்கள். முதல் 10 நாள், முதல் 10 நாள் என்பது ரஹமத்துக்காக வேண்டி அருளப்பட்டது. அப்ப ரஹமத்து மட்டும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரஹமத்து கிடைச்சிச்சுன்னா நம்ம அடுத்து பாவமன்னிப்பு கிடைச்சிடும். அடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நரகத்தை விட்டு விடுதலை ஆக்கிடுவான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அப்போ முதல்ல நம்மளுக்கு ரஹமத்து என்பது தேவை. ரஹமத்து இல்லைண்டா நம்ம இனிமே செய்ய முடியாது. எந்த சமுதாயத்துக்கு வழங்காத ஒரு சிறப்பை நம்மளுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அது என்ன தெரியுமா? அந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானை யாரு கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த ரமலானை யாரு கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணிய பார்வையோடு ரஹமத்து பார்வையோடு அல்லாஹ் பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்துருச்சு, அந்த ரமலானை கண்ணியமான பார்வையில் பார்த்தால் அல்லாஹ்வுடைய பார்வை கண்ணியமான ஒரு பார்வை, ரஹமத்தான ஒரு பார்வை, அந்த பார்வையோடு அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். இரண்டாவதாக சொல்றாங்க, எந்த சமுதாயத்துக்கு வழங்காத ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நோன்பாளிகளுடைய வாடை காலியாக ஆக்கப்பட்டு இரவு நேரத்தில் சாப்பிடுறோம், பகல் ஃபுல்லா ஜீரணமாயிருது, பகல் ஃபுல்லா பசியோடு இருக்கிறோம். அந்த பசியின் காரணமாக நம்முடைய உடம்பில் இருந்து ஒரு துர்வாடு என்பது வாயில் வழியாக வரும் தெரியுமா? அந்த வாடு என்பது கஸ்தூரி விட மேலானது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ரஹமத்து எந்த சமுதாயத்துக்கு வழங்கவில்லை, என்னுடைய சமுதாயத்துக்கு வழங்கப்பட்டது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் பகலும் இரவுமாக அந்த நாளை யாரு அமல் செய்கிறார்களோ, பகலையும் இரவையும் வைத்துக் கொண்டு அந்த ரமலானிலே யார் அமல் அதிகமாக செய்கிறார்களோ வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலக்குமார்களும் அவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். இது என்னுடைய சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட ரஹமத் என்று சொன்னார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாலாவதாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இப்படி சொல்வானா, சொர்க்கமே ரமலான் வந்துருச்சுன்னா நம்ம தயார்படுத்துவோம்.
ரமலானுக்கு உள்ள தேவைகளை வாங்குவோம். நாளைக்கு நோன்பு, இன்னைக்கு சகுறு செய்யணும் அப்படின்னா என்ன அரிசி வாங்கணும், என்ன பழம் வாங்கணும், என்ன முந்திரி பருப்பு வாங்கணும், திராட்சை பழம் வாங்கணும், பட்லா ஏதாவது ஒன்று செய்யணும் என்பதற்காக நம்ம தயார்படுத்துவோம். ஏன்னா வேணுமா இல்லையா? சில நபர்கள் சகுருக்கு நல்ல உணவு இருந்தாச்சும் நல்ல நோன்பு வைக்க முடியும் அப்படிம்பாங்க. அந்த எந்த அளவுக்கு நோன்பை கண்ணியப்படுத்துகிறார்களோ அதே போன்று அல்லாஹ் சொல்லுவானா, சொர்க்கமே உன்னையும் தயார்படுத்திக் கொள். யான் தெரியுமா? எனக்காக வேண்டி பசித்திருந்து, எனக்காக வேண்டி விழித்திருந்து, இரவும் பகலுமாக என்னையே வணங்கி என்னிடத்திலே உதவி தேடி என்னுடைய அடியார்கள் புனிதமான நாளை கண்ணியப்படுத்தினார்கள். அந்த நாளின் காரணமாக இந்த இடத்துக்கு அவர்கள் வருவார்கள், இந்த இடத்துக்கு அவர்கள் வருவார்கள். சொர்க்கமே உன்னைய தயார்படுத்திக் கொள், உன்னை சுத்தப்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஞ்சாவதாக சொல்லுகிறார்கள், கடைசி நாள், ரமலானுடைய கடைசி நாள், அந்த நாளை இஃப்தாருடைய நேரத்தை, அந்த கடைசி நோன்பை யார் கண்ணியமாக கழித்தார்களோ எண்ணில் அடங்காத அளவுக்கு அவர்களுக்கு பாமன்னிப்பு வழங்கப்படுது என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்போ சஹூருடைய நேரம் புனிதமான நேரம், இஃப்தாருடைய நேரம் புனிதமான நேரம். ஏற்கனவே சொன்னது உண்டு, யாராவது பக்கத்தில் பேசணும்னா வாயிலே அடிங்க. இஃப்தாருடைய நேரம் என்பது ரஹமத்து இறங்கக்கூடியது. அந்த நேரத்தில் வீணான பேச்சுக்களை பேசிக்கிட்டு எனக்கு சம்சா வரல, வடை வரல, கஞ்சி கம்மியா இருக்குது, எனக்கு பழம் கம்மியா இருக்குது, பேச வேண்டிய நேரம் அது அல்ல. அது அல்ல. நம்ம யாருக்கா நோன்பு வைக்கிறோம்? வாய்க்கா நோன்பு வைக்கிறோமா அல்லது உடம்புக்கா நோன்பு வைக்கிறோமா? நம்முடைய அனைத்து உறுப்புகளும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அதுதான் நோன்பு. நோன்பு வைத்துக்கு நம்முடைய நாக்குகளை அல்லாஹ்வுக்காக மடக்கிருங்க. அதான் அல்லாஹ் நாக்குக்கு எலும்பு இல்லாம அல்லாஹ் படைச்சிருக்கான். யாரையும் பற்றி பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. ஆமன்னா செல்லம்னா பாயம் முடிக்கு பேசாம பேசிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் ரமலான். அங்க பேசுறது, இவனை பத்தி பேசுறது, அங்க உட்கார்ந்து பேசுறது, கஞ்சி குடிக்க நேரத்தில் இவனை பத்தி. எதுக்கு நோன்பு வைக்கணும்? எதுக்கு ரஹமத்து தேட வந்திருக்கிறோம்? அப்ப இந்த ரமலான் என்பது முழுமையாக ஒரு மனிதனுக்கு ரஹமத்து அருள் வளம் இறங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லை என்று அவன் நாசமாகி போய்விடுவான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சில நாட்களில் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் ஓதுவதில், ரஹமத்தை வாங்குவதில் அதிகமான ஆர்வம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னாங்க. நம்ம அதிகமா ஆர்வத்தை உண்டாக்கணும், நம்ம மாறணும். இந்த ரமலான்ல இருந்தாவது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ரமலானாக இருக்கணும் என்ற ஆசைகள் வரணும். இந்த ரமலான்ல முதல்ல இருந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆனோடு தொடர்பாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் ஆரம்பத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அமல் செய்யக்கூடிய நாட்களாக அமைய வேண்டும். முதல் ரமலானில் இருந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ரஹமத்தாக அமைய வேண்டும் என்று நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ரஹமத்தை தேடுவதில் அதிகமாக ஆர்வப்படுத்திக் கொள்வார்கள். இத்தனை சஹாபாக்கள், நஃபீசா என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய இறைநேசர் செல்வி பெண்மணி, தன்னுடைய வீட்டுக்குள்ளே கபரில் உண்டாக்கியவர்கள், கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட அதிகமான குர்ஆனை ஓதியவர்கள் சொல்லுவார்கள், நான் இறந்து போனாலும் என்ன செய்ய இந்த இடத்துல கொண்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்னாங்களாம். நோன்புடைய காலம், கடுமையான காய்ச்சல், சக்கராத்து நிலைமையில கிடக்குறாங்க. சொல்றாங்க, மருத்துவர் எல்லாம் சொல்றாங்க, அம்மா நீ கொஞ்சம் நோன்பு பிடிச்சிருங்கள, தண்ணி குடிங்கள, என்னோட உயிரி போனாலும் பரவாயில்லை, நாளைக்கு மறுமையில் ரஹமத்தான அந்த நோன்பாடியாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். எப்படி நோன்பாடியாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும்? எனக்கு சாட்சி அந்த குர்ஆன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு நோய் ஒன்று வந்துருச்சுன்னா பயப்படும், நோன்பு வைக்க முடியலையே. இப்போ உள்ள நோய் அப்படித்தான் இருக்குது. சுகர், கைகாலெல்லாம் நிறைய நபர்கள் மாத்திரை போடலாம் அப்படின்னா சோழி முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உயிர் வாழ்றதே மாத்திரையால தான் உயிர் வாழ்றாங்க. அப்போ
அந்த உயிர் வாழக்கூடிய அந்த மாத்திரை நம்மளை உயிர் வாழ வைக்கிறது என்றால் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த மாத்திரை விட உன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வை எனக்கு மேலானது. எப்படி? இந்த மாத்திரைகளை விட உன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வை எனக்கு மேலானது. உன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வை என் மீது பட்டால் எல்லா நோய்களும் குணமாகிவிடும், நான் சந்தோஷமாக ஆகிவிடுவேன். ரஹ்மத் என்பது அவசியம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வின் அருளாளனே என் மீது கிருபை செய்வாயாக, என் மீது ரஹ்மத்தை செய்வாயாக. ரமலான்ல மட்டும் ஓதணும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதப்படுது, தராவிய தொழுகையும் ஓதப்படுது. நாம் எப்போதும் ஓத வேண்டும். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் எனக்கு தருவாயாக, உன்னுடைய அருளை எனக்கு தருவாயாக. அல்லாஹ்வே சொல்றான், என்னுடைய அருளும் என்னுடைய கிருபையும் இல்லை என்றால் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, என்னை அழைங்க, ரஹமத்தாக என்னை அழைங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். அப்ப இந்த முதல் 10 நாள் என்பது ரஹமத்து முழுமையாக இறங்கப்பட்டிருக்கிறது. ரஹமத்தாக இறங்கப்பட்ட அந்த குர்ஆனையும் அந்த அமலையும் நான் அதிகமாக செய்யணும். ஏதோ நோம்புல மட்டும் குர்ஆன் ஓதணும், நோம்புல மட்டும் ஜக்காத்து கொடுத்தோம், நோம்புல மட்டும் தர்மம் செஞ்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நோன்பு என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த நோன்பினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அல்லாஹ் எனக்கு என்ன வச்சிருக்கான், அல்லாஹ் எனக்கு என்ன தரப்போறான், நோன்பாளிக்கு என்ன கூலி என்ன, நாளைக்கு மறுமையில் என்ன நடக்கும், நம்ம நிலைமை என்ன என்பதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். நாளைக்கு நோன்பாளிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், நோன்பாளிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். யாரு நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி இரவும் பகல்மாக குர்ஆன் ஓதி அமல் செஞ்சு அந்த நோன்பை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது ரஹமத்துடைய பார்வையை பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மிகப்பெரிய சுலைமானின் ஜெய்னி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாணவர் வந்து கேட்டார், இமாம் அவர்களே எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் அப்படின்னு. உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் சின்ன சின்ன பாவம் செய்கிறேன், அதுக்கு என்ன வழி? நான் சின்ன சின்ன பாவம் செய்கிறேன், அதுக்கு என்ன வழி? நோன்பையும் அப்படின்னா. எனக்கு கல்வி ஞானம் அறிவி ஞானம் கிடைக்கணும், நான் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், ஆர்வமா இருக்கணும், நான் என்ன செய்யணும்? நோன்பையும் அப்படின்னாங்களாம். மறுபடியும் கேட்டாங்களா, என்னுடைய பாவங்கள்லாம் அழியணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாங்க. நோன்பையும் அப்படின்னா என்னங்க, எது கேட்டாலும் நோன்பொய்ன்னு ஒரே பதிலா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படி மாணவர் கேட்கும் போது சுலைமான் ஜெய்னி அவங்க சொன்னாங்களா, எப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் நான் உனக்கு சொல்றேன், எதை செஞ்சார்களோ அதைத்தான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னாங்களா. அப்ப நோன்பு என்பது ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது, நோன்பு என்பது ஒரு மனிதனுக்கு அறிவை அதிகப்படுத்துகிறது, நோன்பு என்பது சின்ன சின்ன பாவங்களை விட்டு அவனை தடுக்குகிறது, பெரு பாவத்தை விட்டும் அவனை தடுக்குகிறது. அப்ப நோன்பு என்பது ஒரு ரஹமத்து. அந்த ரஹமத்தை நான் பயன்படுத்திக் கொண்டால் அல்லாஹ்வை நாம் எப்படி வந்தாலும் அடையலாம். ரஹமத்துடைய பார்வை ஒரு மனிதன் மீது பட்டுவிட்டால் அவனை விட பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு முஃமின் உண்மையான முஃமின் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டுதான் நான் வாழுகிறேன், உன்னுடைய அருளை கொண்டுதான் நான் குர்ஆன் ஓதுகிறேன், உன்னுடைய அருளை கொண்டுதான் நான் திக்ர் செய்கிறேன், உன்னுடைய அருளை கொண்டுதான் என்னுடைய வருமானம் வருகிறது, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய அருளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று யார் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் ரஹமத்தும் அருளை கேட்டுக்கொண்டு வாழுகிறார்களோ அவர் உண்மையான ரஹமத்தை பெற்றவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை முதல் 10 நாளை கண்ணியமாக கழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த முதல் 10 நாளை எவ்வளவு ரஹமத்துகள் எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ எல்லா ரஹமத்துகளையும் பெற்று இந்த ரமலானை குர்ஆனோடு தொடர்போடு ரஹமத்தாக வாழக்கூடிய மக்களாகும். நபி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ரமலானை ரஹமத்தாக
பயன்படுத்திக் கொண்டார்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் இந்த 10 நாட்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று குர்ஆனோடு தொடர்போடும், தொழுகையோடு தொடர்போடும், திக்ரோடு தொடர்போடும், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தொடர்போடும் ரஹ்மத்தாக பெற்றுக்கொண்டு நல் மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.